தாவேக்காவுடைய வளர்ச்சி வந்து விசிகேக்கு கண்டிப்பான முறையில் பெரிய ஆபத்து தான். எப்படி ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ தாவேக்கா வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருதுன்னு வச்சுங்களேன். இந்த அமைச்சர் பதவியினால் இவர் என்ன செய்ய முடியுங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா அது யார் தாவேக்காவுக்கு வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் இயக்குறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திடீர்னு திருமாவுக்குலாம் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை ஒதுக்குற மாதிரியும் திமுகவை வந்து ஒழித்து கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி உருவாயிருக்குன்னு பரவலாக பேசப்படுது. அப்போ இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியுமா? தாவேக்கா வந்து அதை வளர்த்துக்கதே தவிர்த்து விசிகே வளருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னும் கூர்ந்து நம்ம நோக்கணும்னா பார்த்தீங்கன்னா மாயாவதி வந்து முதலமைச்சரே ஆனார். 17% உள்ள பிராமணர்களும் 23% உள்ள தலித்துகளும் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ அதே மாதிரி கூட்டணி 2007 அமைச்ச அந்த கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி மறுபடியும் இப்போ அமைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. ஆனா போராடிட்டு இருக்கிற மாயாவதி என்ன பண்றாரு அப்படின்னா பிராமண சம்மேளனம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. அந்த சம்மேளனம் பிராமண சம்மேளனம்ங்கிற பேரை காஸ்ட் பேஸ்டா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து கண்ணம் தெரிவிச்சு. அதே கேஸ் தான் இங்கேயும் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுதுன்னா இந்த ஆட்சியை தாவேக்கா ஆட்சி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து வெளிப்படை. எப்படி வெளிப்படை அப்படின்னா அவங்க ஆட்சி அமைச்ச உடனே அவங்களுடைய முதல் பதவியேற்பு அன்னைக்கு வந்தே மாதரம் பாடப்பட்டது. பல கண்டன குரல் எழுப்புனாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து நேரடியாக போய் நான் கண்டனம் தெரிவிச்சிட்டேன், இனிமேல் பாடப்படாதுன்னு செய்தியாளர்கள்லாம் சொன்னார். பெரிய அறிவிப்புலாம் வந்தது. வழக்கம் போல் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும், இறுதியாக தான் ஜனகணமன பாடல்படும், வந்தே மாதரம் பாடப்படாதுன்னு சொன்னார். இன்னைக்கு மறுபடியும் பதவியேற்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டது. 3வது இடம் தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு. இது ஒரு சைனேஜ். ஒரு ஜோதிடர் நியமிக்கப்படுறார். அப்புறம் பல கண்டனத்துக்கு பிறகு அவர் நீக்கப்படுறார். இன்னைக்கு இந்திர சமய அறநிலையத்துறை அமைச்சராக வந்து ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்படுறார். அதே HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்படுறார். அமைச்சரவையில் 2 பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாருடைய யோசனையா இருக்கும்? திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி உருவாக வேண்டும், திமுக மாற்றாக ஒரு கட்சியை அதனை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற தாவேக்கா இந்த மாதிரி இதுலலாம் போய் எப்படி வந்து கால் வைக்கும்? ஆனால் வைக்கிது. அப்போனா பின்னாடி யார் வந்து இயக்குறாங்கிறது நமக்கு சந்தேகம். இந்த கட்சியோடைய அமைச்சரவையில் போய் திருமாவளவன் சேர்றது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார்கிட்ட வந்து விவசாய நிலங்கள் இருக்கும். அந்த விவசாய நிலங்களுக்கு வந்து இந்த நிலங்களை நீ ஒரு 10 ஏக்கரை நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு கூலியாளை நியமிச்சு பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தப்பா நீ இங்கேயே குடிசை போட்டு இருந்துக்கப்பா, உனக்கு வந்து சோறு நானே போட்டு கொடுத்துறேன், அரிசியை வாங்கிக்க, நீங்கள் பொங்கி தின்னுக்கு அந்த அரிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பரவாயில்ல 12-15 ஏக்கர் நம்ம கொடுத்து நமக்கு வீடும் போட்டு குச்சி வீடும் போட்டு கொடுத்துருக்காரு, அப்போ நம்ம கையில் தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கூலியால் நினைப்பார். போய் இந்த அமைச்சர் பதவி நாளைக்கு கொடுத்தாலுமே திருமாவளவனுடைய நிலைமை இதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவரால் செயல்பட முடியாது. அதாவது தான் சார்ந்த தொகுதி வளருமா அப்படின்னா வளர போறது இல்லை. எல்லாமே முதல்வர் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே விஜய்க்கு தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற அளவுல தான் இருக்கு. இதே தான் திருமாவளவன் வந்து பல விதங்கள்ல என்ன முயற்சி எடுத்தாலுமே முதல்வரை தாண்டி எதுவுமே அவரால் செய்ய முடியாது. பிஜேபி சொல்லுக்கு மீறி செய்ய முடியாது. இன்னைக்குமே வந்தே மாதரத்தை வந்து முதல்ல பாடப்பட்டதுக்கு எதுவும் கண்டன குரல் எழுப்ப முடியல. அப்படிங்கிறப்போ விடுதலை சிறுத்தைகள் டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமே தவிர்த்து விசிகே வளராது. இது தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மைலேஜ் கொடுக்க போறது விசிகே தொண்டர்கள் தான். அவங்க தான் போய் வரிசையா போய் தாவேக்கால இணைய போறாங்க. அதான் நாளைக்கு நடக்கும். அடுத்து முதல் குரல். இது உங்கள் குரல்.